இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ பைட்ஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சிட்ருக்கேன். ஸோ ஸ்மாஷ்டு பொட்டேட்டோவாக ஆக்கணும். ஸோ பொட்டேட்டோ கட் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுட தண்ணியில் போட்டு வேக வச்சுருங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் இருந்தால் போதும். இதில் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகானோ வந்து அடிஷ்னல் தான், தேவைன்னா போட்டுக்கலாம். நானே வந்து லைக் நம்ம ஹோட்டல்ஸ்லேருந்துலாம் எடுத்துகிட்டு வருவோம்ல சில பேக்கெட்ஸ்லாம், ஸோ அது இருந்ததுனால நான் போட்டிருக்கேன். அப்படி இல்லைனாலும் நீங்கள் காஞ்ச மிளகாலேருந்து அந்த விதையை எடுத்து அரைச்சி கூட சில்லி ஃப்ளேக்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஆரிகானோ இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. சால்ட்டு, சில்லி ஃப்ளேக்ஸு, அதுக்கப்புறம் பெப்பர் வந்து ஒரு 2 ஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து சால்ட்டு ஒரு ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 3 டீஸ்பூன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ இவ்வளோ தான் வந்து இன்க்ரீடியன்ட். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பொட்டேட்டோவை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா வந்து பொட்டேட்டோ நம்ம வேக வச்சு எடுத்த பொட்டேட்டோவை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே வந்து இதில் போட்டுக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன், தேவைன்னா ஃபர்தராக போட்டுக்கலாம். ஸோ போட்ட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பெப்பர் கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கலாம், ஏன்னா வந்து நம்ம கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் போடுறதுனால டேஸ்ட்டுக்கு கொஞ்சம் பெப்பர் தான் நல்லாயிருக்கும். இதே நீங்கள் மிளகா சில்லி பவுடரும் போடலாம், பட் கலர் மாறிடும். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா நீங்கள் ஈவன் சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம். பட் நான் வந்து சில்லி பவுடர் போட போகிறதில்ல. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ரோல் மாதிரி ஆக்கிக்கோங்க. இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இது கட் பண்ணி எடுத்துக்கலாம், இந்த ரோலு. ஸோ ஒரு ஃபோக் ஸ்பூன் எடுத்துகிட்டு இந்த மாதிரி மைல்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து கோல்டன் ப்ரௌனில் வரும், இல்லைன்னா வந்து ரொம்ப தீஞ்சிரும். ஸோ எல்லாமே அந்த ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி ஒரு ஷேப்க்கு எடுத்துகிட்டு வந்துக்கோங்க. இது ஷேப் இப்படி தான் பண்ணணும்னு இல்லை, உங்கள் இஷ்டம். ஈவன் ஸ்மைலி மாதிரி கூட பண்ணலாம். ஸோ இப்போ எல்லாமே வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகட்டும். ஸோ இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். சுற்றி சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா உள்ளே வெந்திருக்கு, சாஃப்டாக இருக்கும், மேலே கிறிஸ்பியாக இருக்கும்.